இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க, ஐஸ் பேலஸுங்க. பனிச்சிற்ப அரண்மனைங்க. இது நம்ம நடந்து பார்க்கும்போது, ஃபுல்லா இந்த சைடு இந்த லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, மேல, கீழ எல்லாமே பனியால பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப தூரம் போகணுமா? ரொம்ப தூரம் போகணுமா? அப்படி மெதுவா ஃபர்ஸ்ட் வா. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பல் இன் யுஎஸ்ஏ. இந்த வீடியோலங்க ஃபுல்லா நம்ம இந்த நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஐஸுங்க இது. ஃபுல்லா ஐஸு சிற்பம் ஃபுல்லா ஐஸ்லயே இந்த ஃபுல்லா செதுக்கி வச்சிருக்காங்க இந்த சிற்பத்த பூரா. இது நடக்கும்போது நம்மளால இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குல்லங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள கூட நடந்துரலாம் போல. ஆனா இது ஃப்ரீசர் மாரி இருக்கு. ஃபுல்லா ஐஸு சுத்தி எல்லா பக்கமும் ஐஸு. நம்ம இவ்வளவு உள்ள குத்தனைக்கும் கோட்டு ஃபுல்லா கோட்டு போட்டு, கிளவுஸ் போட்டு, கைக்கு ஃபுல்லா கேப்பு போட்டு, இப்ப எல்லாம் போட்டு நடந்தா கூட நம்மளால தாங்க முடியலங்க. அவ்வளவு குளிரா இருக்குங்க உள்ள. அவ்வளவு அந்த ஐஸ மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லா. அது அது இந்த சிற்பத்த பாதுகாக்கிறதுக்கு தான் அவ்வளத்தையும் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஏகப்பட்ட சிற்பம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகேயாங்க? இதுல நடக்கும்போதுங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள நடக்கிறது கூட பரவாயில்லங்க. ஃப்ரீசர்ல நடக்கிற மாதிரி இருக்குதுங்க. பயங்கர குளிரு. உள்ள அப்பா நடக்கவே முடியல. உடம்பு இத்தனைக்கும் இவ்வளவு ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஃபுல்லா கேப்பு, ஃபுல்லா கையில கிளவுஸு, இத்தனை இவ்வளவு ட்ரெஸ்ஸு, அவ்வளவு ஃபுல்லா போட்டுமே நம்மளால அந்த குளிர் தாங்க முடியலங்க. ஃபுல்லா அவ்வளவு குளிரா இருக்கு. ஃபுல்லா ஐஸுங்க. எப்படி இருக்கு ஐஸ் பேலஸ்? குளிருதா? இதுக்கு தான் சொட்டர்லாம் போட்டு வரணும். சாதாரண மழை எது சம்மர்ல வந்தா கூட இங்க இதுதான் சொட்டர் போட்டு வரணும். சம்மர்ல வந்தா கூட நீ சொட்டர் போடாட்டி நடக்கிறது கஷ்டம் இருக்குல்ல. நம்ம இவ்வளவு ட்ரெஸ் போட்டிருந்தா கூடங்க, நம்மளால அந்த குளிரு வந்து ரொம்ப ஃபுல்லா உடம்பு பூரா ஃபுல்லா ஐஸ் ஆயிருது. உடம்பு ஃபுல்லா ஜில்லுன்னு ஆயிருதுங்க. ஏன்னா நம்ம வந்து வேகமா நடக்க முடியாது. ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரி ஸ்பீடா போனோம் வச்சோன்னு முடியாது. இது உள்ள வந்துட்டு அவ்வளவுதான். நம்ம நடந்து தான் ஆகணும். மெதுவா தான் நடக்கணும். ஓடவும் முடியாது. ஏன்னா ஓடுனா வழுக்கும். அது நெறைய பேருக்கு ஸ்லிப் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம். நல்ல காலம் அவங்கலாம் காட் கிரேஸ் தப்பிச்சுட்டாங்க. நல்ல காலம் அவங்க கொஞ்சம் வேகமா போனவங்கலாம். ஸோ நான்லாம் ஃபுல்லா அப்படியே கம்பிய பிடிச்சுட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்தேன். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம நடக்கணும். பட் இது ஒரு ஒரு டிஃபரெண்ட் ஒரு ஒரு டிஃபரெண்ட்டான அனுபவங்க இது. இந்த சிற்பத்துலங்க அழகா அந்த தாய் கரடியும், அது பக்கத்துல குட்டி கரடியும் பாருங்க. அந்த பனி கரடி எவ்வளோ அழகா இருக்குன்னு. அது இந்த பனியிலேயே செஞ்சதுனால, அந்த சிற்பம் வந்து அந்த உண்மையான பனி கரடி மாரி இருக்குங்க அது பார்க்கறதுக்கு. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அழகா இருக்கு. இந்த பனியில பாருங்கங்க, கழுக நல்லா பறக்கிற மாதிரி அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லாம் அப்படியே அது மூக்கு, வாயெல்லாம் வச்சு எவ்வளோ அழகா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பியானோ பண்ணியிருக்காங்க அழகா. அழகா அதுவும் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் மாரி நல்ல அதுவும் அழகா பனியில பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, அடுத்து டிராகனு அதுவும் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லா. எல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் அழகா அப்படியே பனியில செதுக்கி வச்சிருக்காங்கங்க. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பென்குயின். அந்த பென்குயின் பார்த்தீங்கன்னாங்க, அது சும்மா பனியில அது சும்மாவே அது பனியில தான் கிடக்கும் ஐஸ்ல. அது அழகா இருக்கு அது. அத அத அழகா பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளோ அழகா இந்த ஐஸ்ல இப்படி மெயின்டெயின் பண்றாங்கன்னா, லேசா ஹாட்டா இருந்தா கூட எல்லாம் உருகிருங்க. அதுக்காக தான் இத சுத்தி இவ்வளோத்தையும் பனியா, ஃபுல்லா பனியா ஐஸ ஃபுல்லா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் நமக்கு கொஞ்சம் நடக்கக்குள்ள கொஞ்சம் பார்த்து நடக்கணும் நம்ம அவ்வளோதான். ஏன்னா ஃபுல்லா ஐஸா இருக்கா, அது நான் அப்பதான் இது உருகாம இருக்கும் இந்த சிற்பம். அதுக்காக தான் இவ்வளவு ஐஸ போட்டு பாதுகாத்து வச்சிருக்காங்க இவங்க. அது பார்க்க ஒரு நல்லா இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு இது. ஃபுல்லா 1/2 அன் ஹவர் நடக்க வேண்டியதா இருக்கு உள்ள. என்ன ட்ரெஸ் போட்டாலும், உள்ள எத்தனை ட்ரெஸ் போட்டாலும் நமக்கு ஃபுல்லா பாடி அப்படியே கூல் ஆயிருதுங்க அப்படியே. நம்ம ப்ராப்பரா வியர் பண்ணிட்டு போகணும் ட்ரெஸ்ஸ இங்க. இங்க போம்போது மட்டும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லாட்டி நம்ம பாடி உறைஞ்சு போயிரும். அந்த மாரி இருக்கு உடம்பு ஃபுல்லா. என்ன நடக்கணுமா உள்ள, நம்ம வேகமா ஓடவும் முடியாது வெளிய. தப்பிச்சு ஓடுனோமா, ஆஹா ஓடுன்ற மாரிலாம் ஓடவும் முடியாது நம்மளால. உள்ள போனா மாட்டிக்கிட்டேன்னா மாட்டிக்கிட்டேன் தான். மெதுவா தான் நடந்து வரணும். நான்லாம் சைடுல கம்பி குடுத்துருந்தாங்கங்க. ஃபுல்லா நான் கம்பிய பிடிச்சுட்டு தான் நடந்தேன் நான்லாம். நெறைய பேருக்கு ஸ்லிப் ஆச்சு. நெறைய பேருக்கு. ஐயய்யோ! அப்பா அவங்கலாம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ். அதனால அவங்கலாம் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்க டக்குன்னு. நான் மத்தபடி ஸ்லோவா நடந்தா பயம் இல்ல. இங்க நில்லு. இந்த இருக்கு பாம்பு ஐஸ்ல வரைஞ்சி வச்சிருக்காங்க. நில்லு. கொஞ்சம் தள்ளிடலாம்.
லூனார் ஹாப்பி லூனார் இயர். ஏன்னா இப்போ லூனார் இயர் அவங்க சைனீஸ்க்கு வந்து ஸ்னேக் இந்த வருஷம், அதுக்காக ஸ்னேக் சரி வா நீ பிடிச்சிட்டே வா. Would you take a photo? Yes, please. Yes, yes, and then we would take one of you. Yes, yes. Yeah. Thank you. When it's our turn. Yes, yes. அதான் அவன் நமக்கு எடுக்கிறேன். டாப் ஆஃப் யூரோப்னு எழுதியிருக்கு. அது வந்து இந்த ஐஸ்ல எழுதியிருக்கு டாப் ஆஃப் யூரோப். வீடியோ தான் எடுக்கிறேன். ஐஸ் ஐஸா இருக்கு, சுத்தி ஐஸ், மேல கீழே தர எல்லாம் ஐஸ். ஓகே. இப்போ நாங்கள் பனி சிற்ப அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டோங்க. இப்போ அங்கே ஐஸ் பேலஸ்லேருந்து வெளியே வந்த உடனே இங்கே பார்த்தா கரெக்டாக பனி பெய்யுதுங்க, ஃபுல்லாக ஸ்னோ பெய்யுது. இதில் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஓடி அது பாட்டுக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அது முதல்ல இதை பார்க்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பிங்க. அவங்களுக்குலாம் அது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அந்த ஸ்னோவில் நின்றுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்துட்டோங்க. இவ்வளவு பனி பெஞ்சாலுங்க மக்கள் அதுக்கெல்லாம் அசர்றது கிடையாதுங்க. எனக்கென்னான்னு அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு அதில் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு, அங்கே வந்து ஒரு சுவிட்சர்லாந்து கொடி இருக்குங்க, பறந்துக்கிட்டு இருக்கு அழகா. அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்கங்க. அது ஃபுல்லாக அங்கே பார்த்தா ஸ்னோ கொட்டுது எனக்குறான்னு. அப்புறம் நான்லாம் நடுங்கிட்டேன், நான்லாம் இங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், அப்படியே பார்த்துட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஃபுல்லாக அதே தொப்பி பூரா நனைஞ்சு போச்சு. அது வேற ஐஸ் பேலஸ் உள்ளேருந்து வந்தோமா வெளியே, ஏற்கனவே பாடி ஃபுல்லாக கூலாக இருக்குது, இன்னும் இது வேற ஃபுல்லாக பெய்யுது, ஃபுல்லாக பனி அங்கே கொட்டுது எனக்கு என்னன்னு. அப்போ தான் அது வந்து இப்போ அந்த நேரத்தில் பனி கொட்டும் போது அது நேச்சர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. மக்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி அதில் விளையாடிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த ஸ்னோ பெய்யும் போதுங்க அந்த ரூமுக்குள்ளே போயிட்டோம். அங்கே அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு நாங்கள் வெளியே வரும்போது அங்கே ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட், அந்த ஹோட்டல் எல்லாமே இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக ஃபுல்லாக ஷாப்பிங்லாம் பண்ணுற அந்த மாலுக்குள்ளே போயிட்டோம். அப்புறம் வெளியே வரும்போதுங்க ஃபுல்லாக அந்த ஸ்னோ பெஞ்சு நின்றுடுச்சு. நின்ன உடனே பார்த்தா கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்துச்சு, அப்போ தான் சன்ஷைன் தெரிஞ்சிச்சு. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலை நல்லா தெரியுதுங்க. இந்த மலை மேலே ஸ்னோ படிஞ்சு கிடக்கிறது, ஸ்னோ விழுந்து கிடக்கிறது, அந்த ஃபுல் வியூவும் அழகாக தெரிஞ்சிச்சுங்க. ஃபுல்லாக அதில் எவ்வளோ ஸ்னோ படந்து கிடக்கு பாருங்க, உளுந்து இவ்வளோ ஸ்னோ விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு இந்த குழந்தைங்கள்லாம் அதில் பார்த்து விளையாடிட்டு கிடக்குறாங்க பாருங்க. இந்த குளிர் எவ்வளோ குளிருது, அந்த குளிர் கூட தெரியாமல் அந்த ஸ்னோவை பார்த்த சந்தோஷத்தில் அந்த பாட்டுக்கு விளையாடிட்டு கிடக்குதுங்க. எனக்கு நானும் விளையாடுறாங்க பாருங்க, அதுங்க பாட்டுக்கு அவ்வளோ குஷி அவங்களுக்கு. வீடியோ எடுக்கிறேன் நமக்கு. இப்போ நம்ம இந்த டாப் ஆஃப் த யூரோப்ல இருந்து இந்த கிரிண்டல்வால்டுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கேபிள் கார்ட்டில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் 40 பேர் உட்காரலாங்க. 30லேருந்து 40 பேர் தாராளமாக உட்காரலாம். இப்போ இதுதாங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுதான் இருக்கிறதுலையே பெரிய கேபிள் கார்ட்டு சுவிட்சர்லாண்டில். எல்லா இடத்துல விட இப்போ எல்லா இடத்துலையும் இதுதான் பெஸ்ட் டெக்னாலஜியாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம இறங்கி போய்கிட்டு இருக்க ஒரு 10 மினிட்ஸில் கொண்டு போய் கிரிண்டல்வால்டில் விட்டுறாங்க. இதே நாங்கள் போகும்போது கிரிண்டல்வால்டில் இருந்து டாப் ஆஃப் த யூரோப்புக்கு போகும்போது எங்களுக்கு வந்து 1 ஹவருக்கு மேலே ஆச்சுங்க, 1.5 ஹவர் ஆச்சுங்க ட்ரெயினில் போகிறதுக்கு. ஆனால் இது கேபிள் கார்ட்டில் வந்து குயிக்காக கொண்டாந்து போய் ஈஸியாக கொண்டாந்து விட்டுறாங்க. ஆனால் நம்ம போகும்போது ரொம்ப அது ட்ரெயின்னா கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக ஃபுல் சீனரிஸும் ஸ்லோவாக மெதுவாக பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். கம்பியிலேருந்து பார்க்கும்போதுங்க கீழே அப்படியே போகும்போது அந்த தொங்கிட்டு போக அந்த ஃபுல்லாக அந்த டெப்த்து பாருங்கள், எவ்வளோ பள்ளத்தாக்கு எவ்வளோ ஆழமாக கிடக்குன்னு. அது ஃபுல்லாக அந்த மலையையும் அந்த இந்த ஸ்னோவும் அதையும் பார்க்கும்போது உண்மைக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா இருக்குது, ரொம்ப பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. கிரிண்டல்வால்ட் 33 கரெக்டா சொல்றாங்க. லேட்னா செகண்ட்லாம் லேட் ஆகும்.
Next time. பஸ் அது யாருக்காவது நிப்பாட்டணும்னு நினைச்சாலும் அது செகண்ட் தான் லேட் ஆகும் பஸ் எல்லாம் பர்ஃபெக்ட். So one of the groups. ஒவ்வொரு ஊர்லயும் பஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி இருக்கு. பாரிஸ் பாரிஸ் பஸ் எல்லாம் நிக்குதுங்க உட்காராமையா. இது வந்து வயசானவங்க உட்காருது. பர்மனன்ட் ரூம் வயசானவங்க ஹேண்டிகேப் உட்காருது. அப்புறம் நம்மள உட்கார வச்சிட்டாங்க. வயசானவங்க இறங்குமா? இங்க இருக்கு 3 படி இருக்கு. லேசா மழை பெய்யுது. ஒரு இருக்கு. ஆமா மழை பெஞ்சிட்டு தானே இருக்கு. இவ்வளவு நேரம் எங்க கூட டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த ஐஸ் பேலஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்குன்றத, எந்தெந்த சீனரிஸ் பிடிச்சிருந்துச்சு, நீங்க எதை இதுல உங்களுக்கு லைக் பண்ணீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சுக்குங்க. நாங்க உங்க கமெண்ட்ஸ்க்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மதுரை கப்பலின் USA சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. இந்த இருக்குல்ல கோல்டன் இந்தியா ரெஸ்டாரண்ட், இந்தியன் ஃபிளாக் பறக்குது. இங்க இந்த இந்தியன் ஃபிளாக் பறக்குது.